எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் வர்ஷா. இந்த வீடியோல வந்துட்டு இப்ப ரீசென்ட்டா மோடி அவர்கள் வந்து அமெரிக்கால ட்ரம்ப் அவர்கள மீட் பண்ண போயிருந்தாங்க. ஸோ 2 கண்ட்ரிக்கு இடையே நெறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அது என்னலான்ட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மோடி அவர்கள வந்து ட்ரம்ப் அவர்கள் ரிசீவ் பண்ணதே பார்க்கவே 2 கண்ட்ரீஸோட ஹெட்ஸோட பாண்ட் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணி, "இட்ஸ் கிரேட் டூ மீட் யூ அகைன். வி மிஸ்ட் யூ லாட்ன்னு" சொல்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து போய் விசிட்டர் புக்ல மோடி அவர்கள் சைன் பண்ணும்போது, சேர புல் பண்ணி உட்கார வச்சு, இந்தியன் லீடர் சைன் பண்றத வேடிக்கை பார்க்கிறதா இருக்கட்டும். 2 பேரோட பாண்ட் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ தென் என்ன பண்றாருன்னா, மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் மீடியா கிட்ட மீட் பண்ணி நெறைய விஷயம் இஷ்யூஸ்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. அண்ட் தென் பிரஸ் கான்ஃபரன்ஸ் 2 பேரும் போறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காம்ப்ரிஹென்சிவான மீட்டிங் அண்ட் ஆல்சோ நெறைய இனிஷியேட்டிவ் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல என்னலாம் இனிஷியேட்டிவ் சைன் பண்ணியிருக்காங்க, அதுல ஹைலைட்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒண்ணொண்ணா ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் மிகா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக் இந்தியா கிரேட் அகைன். இது வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டோட ட்வீக் பண்ணி சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவோட பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களோட பொலிட்டிக்கல் கோலா இருக்கட்டும், எக்கனாமிக் மூவ்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். ஸோ இத தான் ட்வீக் பண்ணி மிகா அப்படின்னு சொன்னதும் இல்லாம, யுஎஸும் இந்தியாவும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுச்சுன்னா, இட் வில் பி அ மெகா இட்ஸ் அ பார்ட்னர்ஷிப் ஃபார் ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. 2வது ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் டிஃபென்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னா, யுஎஸ் வந்து இந்தியா கூட ஜாயிண்ட்டா ஆர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய ஹிண்ட் வந்து ட்ரம்ப் அவர்கள் குடுத்திருக்காங்க. என்னன்னா, F-35 ஜெட் அதாவது அமெரிக்காவோட F-35 ஜெட்ட வந்து இந்தியாவுக்கு செல் பண்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு தே ஆர் கோயிங் டூ டூ இட் ஜாயின்ட்லி. இப்போ 3வது ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிஷன் 500 ஃபார் ட்ரேட். அதாவது பைலேட்டரல் ட்ரேட்ன்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் 2 கண்ட்ரிக்குமே பெனிஃபிட் ஆற மாதிரி உள்ளதான் பைலேட்டரல் ட்ரேட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 500 பில்லியன் வந்து கம்மிங் 2030 அதாவது அடுத்த 5 இயர்ஸ்ல வந்து டார்கெட் அக்கம்ப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற கோல் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, $129 பில்லியன். ஸோ இந்த ட்ரேட் வந்து இந்த டார்கெட் வந்து அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வி நோ தட் யுஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் கான்ஃப்ளிக்ட் இருக்கு. டாரிஃப்ஸ் விஷயத்துல டாக்ஸ் வந்து இந்தியா அதிகமா போடுறாங்க. ட்ரம்ப் அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, இந்தியா வந்து டாரிஃப் கிங்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்தியா வந்து ஆல்ரெடி ஒரு பயத்துல இருக்காங்க. நம்ம வந்து ட்ரேட் வார்ல வந்து யுஎஸ் கிட்ட சிக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ இத வந்து காம்ப்ரமைஸ் பண்ற விதமா கம்மிங் செப்டம்பர் 2025க்குள்ள நான் சீனியர் அஃபீஷியல்ஸ வச்சு வி ஹேவ் டு கம் டூ அன் அக்ரீமெண்ட் லைக் கரெக்ட்டான ஒரு டாரிஃப் செட் பண்ணணும் அப்படிங்கிறதும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு மீடியா அஃபிஷியல் கேட்குறாங்க, யாரு பெட்டர் நெகோஷியேட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கிறப்போ, ட்ரம்ப் அவர்கள் என்னை விட பெட்டர் நெகோஷியேட்டர் மோடி அவர்கள் தான் அப்படிங்கிறத தயங்காம சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டஃப் நெகோஷியேட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் மீடியா குடுத்திருக்காரு. ஸோ 4வது ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேட்டிங் டெரரிசம் விச் மீன்ஸ் ராணா அட்டாக் வந்து 26/11ல வந்துட்டு மும்பைல நடந்தது தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்க வந்துட்டு யுஎஸ்ல கைதான ராணா அவர்கள வந்து திருப்பி இந்தியன் கவர்மெண்ட்கே ஒப்படைக்க போறதா ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. ஸோ 6வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சைனாவோட பார்டர் இஷ்யூ. அதுல வந்துட்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, "ஐ ஆல்வேஸ் லவ் டு சப்போர்ட் இந்தியா" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. பட் இது எந்த அளவுக்கு இந்தியா வந்து கன்சிடர் பண்ணுங்கிறது தெரியல. ஏன்னா பிகாஸ் இந்தியா அண்ட் சைனா ஆல்ரெடி வந்து ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிறதா நம்ம கேள்விப்பட முடியுது. ஸோ வில் வெயிட் அண்ட் சீ. அடுத்த ஹைலைட் என்னன்னா, நியூக்ளியர் கோஆப்பரேஷன். ஆல்ரெடி வந்து 2008ல வந்து யுஎஸ் சைன் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவோட நியூக்ளியர் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதாவும், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து செல் பண்றதாவும், சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றதாவும். பட் ஆனா இது அந்த டைம்ல வந்துட்டு இப்போ வரைக்கும் அதுல எந்த ஒரு முன்னேற்றமோ, வளர்ச்சியோ இல்லாதனால, இனிமே இந்தியால வந்துட்டு யுஎஸ் டிசைன் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து டிசைன் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இது வந்து நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்னா, ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் தான் வந்துட்டு இனிமே ஃபியூச்சர் ஆஃப் நியூக்ளியர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரியும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அடுத்த ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராமிஸ் டு எக்ஸ்பேண்ட் ஐமெக் விச் இஸ் இந்தியன் மிடில் ஈஸ்ட் காரிடோர். இது ஆல்ரெடி வந்து இந்த டீல் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. பட் காசாவோட இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனைனால ரிட்டர்ன் பண்ற விதமா இருந்துச்சு இந்த ஐடியாவை. பட் ஆனா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஐடியா வந்து நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்குள்ள மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸான இஸ்ரேல், சவுதி அரேபியா, யுஏஇ அண்ட் நெறைய கண்ட்ரீஸ் இருக்கு. ஸோ இது எல்லா கண்ட்ரீஸையும் வச்சு ஹோஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு ஈவென்ட் வந்து பண்ண போறதா ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. 9th ஹைலைட் என்னன்னா, பங்களாதேஷ் இஷ்யூ. அதுல வந்துட்டு ட்ரம்ப் கிட்ட வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டப்போ, ட்ரம்ப் அவர்கள் வந்து தெளிவா சொல்லிட்டாரு, "ஐ வில் ஹேண்ட் ஓவர் திஸ் டு மோடி" அப்படின்னு. ஸோ ஃபைனலா வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து 2025ல வந்து இந்தியா வராங்க. ஸோ அந்த டைம்ல மோடி அவர்கள் குவாட் சமிட் வந்து ஹோஸ்ட் பண்றதாவும் அண்ட் ஆல்சோ ட்ரம்ப் அவர்கள் வர்றப்போ ஆல்ரெடி செப்டம்பர் 2025க்குள்ள வந்துட்டு 2 கண்ட்ரீஸ்க்குள்ள ட்ரேட்
டாரிஃப் இஷ்யூல வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அப்போ ட்ரம்ப் அவர்கள் வரும்போது அத சைன் பண்ண போறதா எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு. அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஆட் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட் இனிஷியேட்டிவ். இது என்ன இனிஷியேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் அண்ட் இந்தியா வந்து சேர்ந்து கொலாபரேட் பண்ணி நெறைய டெக்னாலஜிக்கல்ல வந்து கொலாபரேஷன் பண்ணலாம். லைக் ஏஐயா இருக்கட்டும், சிப்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2 லீடர்ஸும் இன்னொன்னு என்ன பேசியிருக்காங்கன்னா, டேட்டா சென்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரியும் பேசியிருக்காங்க. பிளஸ் ஆல்சோ இன்னொரு விஷயம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூ எக்ஸ்ட்ராக்ட் மினரல்ஸ் லைக் லித்தியம், கோபால்ட் அதுதான் மேஜரா வந்து பேட்டரீஸ் வந்து செய்றதுக்கு கீயான ஒரு மெட்டீரியல். ஸோ அது என்னன்னா ரேர் எர்த் கார்ப்பரேஷன் ஒண்ணு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே லிஸ்ட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் அவங்க பண்ணது. இதோட பெரிய ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோவும், நாசாவும் சேர்ந்து ஒரு சேட்டலைட் வந்து சீக்கிரமே லான்ச் பண்ண போறதாவும், அதுவும் விச் இஸ் இன் இந்தியன் லான்ச்டு வெஹிக்கிள் நீங்க சூன் வந்து பார்ப்பீங்க. ஃப்ளை ஆகும் அப்டின்லாம் நெறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கு. அண்ட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னலாம் நடக்க போகுதுன்னு. இந்த ஓவரால் மீட்டிங் பார்க்குறப்போ, ஜஸ்ட் நம்பர் ஆஃப் இனிஷியேட்டிவ் சைன் பண்ணது மட்டும் இல்லாம, மேஜரான இஷ்யூஸ்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கனால, மேசிவ் மூவ்மெண்ட் ஃபார் யுஎஸ் அண்ட் இந்தியா. ஸோ இது வந்து ஜஸ்ட் பேப்பர்ஸ்ல மட்டும் இல்லாம, இதுல எடுத்த எல்லா இனிஷியேட்டிவ்ஸும் இம்ப்ளிமெண்ட் ஆனா, இந்தியாவுக்கு மிகப்பெரிய குரோத் இருக்குங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. இன்னுமே இந்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம் என்னலாம் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது, எல்லாமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கன்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென் வர்ஷா சைனிங் ஆஃப். டாடா பை பை.